அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்யூர் நிறுவனத்திலேருந்து மருத்துவர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உடம்பில் இருக்கப்பட்ட ஒரு விஷயம். இது இல்லாமல் வாழ முடியாது. இது குறைந்தா கண்டிப்பாக நம்ம உயிருக்கு பிரச்சனை வந்துடும். உயிர் கூட நம்ம உடம்புலேருந்து போயிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிறத்தில் காணப்படப்பட்ட இரத்தம் நம்ம உடம்பில் நம்ம உடல் இயக்கத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த இரத்தம் அப்படிங்கிறது. ஒரு மனிதனுக்கு இவ்வளோ இரத்தம் உடம்பில் இருக்கணும். அதனுடைய தன்மை ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது உடம்பில் உள்ள எல்லா நோய்க்கும் முக்கிய காரணமே இந்த இரத்த குறைபாடு தான். ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னாலே அவருக்கு உடம்புல இரத்தங்கள் கம்மியாக இருக்குது. அதனால இரத்தங்கள் குறையும் போது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் இல்லையா? உடம்பில் உள்ள எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம் இந்த இரத்த குறைபாடு. இந்த இரத்தம் குறைபாக இருப்பதுனால நோய் எல்லாமே உடம்புல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்கு நோய் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இந்த நோயை தீர்க்கணும் அப்படின்னாலே இந்த நோய் உடம்புல இருக்கக்கூடாது. எந்த நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து உடம்புக்குள்ளே போய் உடம்புல ப்ராசஸ் ஆகி அது அதில் இருக்கப்பட்ட அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலே இந்த இரத்தங்கள் கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நடக்கும். இரத்தம் குறைபாடாக இருந்துச்சுனாலே நீங்கள் சாப்பிட்ற மருந்துகள் உங்கள் உடம்புக்குள்ளே போகாது, இயக்காது. அந்த நோய் உங்கள் உடம்பு விட்டு அதிக நாள் போகாமல் இருக்கிறதுக்கு காரணமும், அந்த நோயை உங்களுக்கு உடம்புல சீக்கிரம் தீர்க்கிறதுக்கு காரணமே இந்த இரத்தம் தான். இரத்தம் தேவையான அளவு உங்கள் உடம்புல இருந்துச்சுனாலே முதல்ல குறைபாடு வராது. இந்த இரத்தங்கள் குறைவதனால தான் குறைபாடு வரும். ஒருவேளை அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்காக நீங்கள் மருந்துகள் சாப்பிடும்போது இந்த இரத்த அளவும் கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நோயினுடைய குறைபாடுகள் உங்கள் உடம்பு விட்டு போயிடும். இந்த உடம்புல உள்ள இரத்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 8 பாயிண்ட் இருக்குது, 9 பாயிண்ட் இருக்குது, 14.5 வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே ஒரு 13, 12, 11, 10, 7க்கெல்லாம் கீழே வந்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவர் மறுபடியும் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிருன்னு வச்சுங்களேன். அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பிளட் என்ன குரூப்போ அதுக்கு தேவையான இரத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைச்சி ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாராலையும் ரத்தங்கள் அடைக்க முடியாது. நமக்கு தேவையான கிடைக்கிற குரூப் ரத்தங்கள் கிடைக்கணும். அது நல்ல ரத்தமாக இருக்கணும். அந்த ரத்தத்தில் எந்த நோய் குறைபாடு இருந்துடக்கூடாது. அது நல்ல பெர்ஃபெக்டாக உடனே கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை அப்படியே அடைக்கிறது நல்லது. நிறைய இடத்துல பேங்கில் போய் தான், பிளட் பேங்கில் போய் தான் அடைப்பாங்க. இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சிரமங்கள் இருக்குது. இந்த சிரமங்கள் வராமல் நம்ம உடம்புல ரத்தத்தை எப்படி ஊற வைப்பது? உணவு பழக்கங்களில் ரத்தத்தை ஊற வைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, கண்டிப்பாக முடியும். டெய்லி ஒரு மாதுளை ஜூஸ் குடிக்கணும், கேரட் ஜூஸ் குடிக்கணும். ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கான ஆப்பிள்கள் சாப்பிட்றது, மாதுளை, கேரட் சாப்பிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது நார்மலாக இருக்கப்பட்டவங்களுக்கு ஓகே. சடனாக ஒருத்தவங்களுக்கு பாயிண்ட் ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் வந்துச்சு, இதை உடனடியாக நம்ம ஒரு 14.5க்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம்னா, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூல் போட்டிருக்கோம். இந்த கேப்சூல் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த குறைபாடு உங்களுக்கு சரியாகும். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடி சீக்கிரம் நீங்கள் நோயிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இரும்பு சத்து மிகுந்த கற்ப மூலிகை சாறுகளை நம்ம எடுத்து அதிலிருந்து சில விஷயங்களை பிரித்து எடுத்து நம்ம செய்கிற அந்த மூலிகையினுடைய மருந்துகளால் ஏற்படுற இந்த கேப்சூல் தான் உங்களுக்கு இரத்த வீரியத்தை கொண்டு சீக்கிரம் உங்கள் உடம்புக்கு தேவையான இரத்தத்தை அதிகப்படுத்தி குறைவாக இருக்கப்பட்ட அந்த ப்ராசஸான அந்த விகிதத்தை கூடுதலாக கொண்டு வரதுக்கான விஷயத்தை இந்த மூலிகை சாறினால் எடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த கேப்சூல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். நீங்கள் 30 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மேலே உங்களுக்கு வந்துடும். இரத்த அளவு அதிகமாயிரும். அதாவது ஒரு பாட்டில் ரத்தம் உங்களுக்கு அடைச்சா என்ன வருமோ, எந்த அளவுக்கு பாயிண்ட் உங்களுக்கு கூடுமோ அது ஒரு மாதம் மருந்து கேப்சூல்லையே உங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கான கேப்சூல்களை நம்ம கடவுள் தந்த அரிய வகையான மூலிகைகள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது கண்டிப்பாக யாருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? எல்லோரும் இது குறைஞ்சி இது யாருக்கு குறையும், இது யாரை சாப்பிட்லாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்கள், சக்கரை நோயாளிகள், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இவங்களுக்கு தான் அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி தேவை, இரத்த குறைபாடுகள் வரும், நோய்கள் உடம்புல அட்டாக் பண்ணவங்க இவங்க தான்.
அதனால் இது வந்து இவங்க தான் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடணும்னால எல்லாருமே சாப்பிட்லாம். ரத்தம் வந்து கம்மியானவங்களும் சாப்பிட்லாம். இல்லை கரெக்டாக இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். அது இன்னி குறைவு இல்லாமல் அதை பாதுகாத்துக்கும் நமக்கு. இது ஒரு விதமான வந்து அதிகப்படியான ஒரு விட்டமின்ஸ் மாதிரி உள்ளது தான். இது வந்து நோயாளிகள் சாப்பிட்ணும், இது வந்து மருந்து மாத்திரைகள் லிஸ்ட்டில் நீங்கள் சேரக்கூடாது. இது வந்து ஒரு சரியான உணவு பழக்கங்கள் வந்து இல்லாத பட்சத்துலேயும் நமக்கு வந்து ரத்தங்கள் ஊறதுக்கான உணவுகள் நம்ம சாப்பிட முடியாத கண்டிஷனில் இருக்கும்போது இந்த ரத்தத்தை எப்படி கொண்டு வரலாம் உடம்புல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப தேவை. எல்லாருமே ஆஸ்பத்திரியில் போய் ஒன்றுமாதிரி நம்ம பிளட் அடைச்சிட முடியாது. இப்போ பாருங்கன்னா நோயாளிகளும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியவங்களும் ஒரு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் இருந்தால் மட்டும்தான் எமர்ஜென்சிக்காக பிளட் அடைப்புமே தவிர சராசரியான மக்கள் வந்து ரத்த விகிதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்காக வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் உடனே ரத்தம் அடைக்கிறது இல்லை. அந்த மாதிரியான எல்லாருமே வந்து இந்த ரத்தம் உறதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். தேவையானவர்கள் வந்து கீழே உள்ள நம்பருக்கு, மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சுற்றி இருக்கப்பட்ட நிறைய பேருக்கு ரத்த குறைபாடுகள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா குறைபாடுகள் உள்ளவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அந்த குறையை நிறைவு பண்ண தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன். உங்களால் எந்த குறைபாடும் இல்லை, நல்லா தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இயற்கையான முறையில் மாதுளம்பழம், ஆப்பிள் இதே மாதிரி பல வகைகளை நல்லா சாப்பிட்டு இரும்பு சத்துக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பேரிச்சம்பழம் இப்படி சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரத்த அணுக்களை கூட்டிக்கலாம். முடியாத பட்சத்தில் உங்களால் முடியல, என்னோடய உணவு பழக்கத்தில் முடியலன்னா மட்டும் நீங்கள் வந்து எங்களை நாடனா போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடணும் நம்ம சொல்லலை. உங்களால் வீட்டில் முடியாத பட்சத்தில் முயற்சி எடுத்துட்டுன்னா நீங்கள் எங்களை நாடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் பெல் பட்டன் அமுக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.